கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நம்ம படிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். சரிங்க, இங்க கவனிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் ஒரு கமா போட்டிருக்கா? அப்ப கொஞ்சம் நிறுத்துன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் போடல, என்ன போட்டிருக்கு? அப்படியே. எல்லாம் சொல்லுங்க, எப்படியே? அவனுக்கு பாருங்க ஏறக்குறைய 100 வயசாயிடுச்சு, மனைவிக்கு 90 வயசாயிடுச்சு. இப்ப இவனுக்கு குழந்தை பிறக்குமா? ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், உன் கற்ப பிறப்ப நான் உனக்கு கொடுப்பேன், உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும்ன்றார். இப்போ சரி, அவர் சொல்லிட்டார். இப்போ பார்த்தா அப்படியே விசுவாசிக்க முடியல. ஏன்னா நம்புற மாதிரி இல்ல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். அவ சொன்னாரு, அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே விசுவாசம். அது எப்படி? அது வருமா? அது நடக்குமா? அப்படின்னா அவன் அப்படி பண்ணல. யோசிக்கலாம். ஏன்னா காரணம் என்னன்னா, மூல அறிவு பிரகாரம் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா நான் கூட யோசிப்பேன், இது எப்படி நடக்கும் எப்படின்னு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? காமன் சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம அவர் சொன்னார், இல்ல என் சென்ஸை விட, என் அறிவை விட என்னை அழைத்த தேவன் ஞானம் உள்ளவர், அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிறவர், செத்தாலும் உயிரை கொடுக்கிற ஒரு தேவன். அவர் அடித்த ஒவ்வொரு காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அவர் அடித்த அந்த ஒவ்வொரு காயத்தால் சுகமானீர்கள் சொல்றோம் பாருங்க. அங்க யாராவது அது எப்படின்னு கேட்டா அவனுக்கு அந்த நன்மையை பெறறதுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. நீங்க நல்லது நடக்கணும், நல்லது வரணும்னா நீங்க சில கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், கடவுள்கிட்ட செய்திருக்கேன், அவர் பிள்ளையா எனக்கு ஏதாவது செய்வாரா? அத சொல்றாரு, இல்ல இல்ல, நீ செய்ததை வச்சு நான் உனக்கு கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அது பத்தாது. அப்ப அதுக்கு மேல எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். என்ன பண்ணணும் சொன்னாரா? அப்படியே விசுவாசம் ஆபிரகாம். அப்படியே அவன் விசுவாசித்தான். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு, அவன் நன்மையை பெற, பிள்ளையை பெற, அவன் கணக்கு புத்தகத்தை லெட்ஜரை ஓபன் பண்ணி என்ன செய்தா இவனுக்கு கொடுக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய நீதியை வந்து கணக்குல சேர்த்து இப்ப இவனுக்கு நன்மையை கொடுக்கணும்னா அவன் நீதியை வச்சல்ல, அவன் உத்தமத்தை வச்சல்ல, என்னுடைய நீதி நிமித்தம் இவனுக்கு நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு பிதாவுக்கு முன்பாக அந்த ரத்தம் உன்னை குறித்து சொல்லுகிறது. இந்த காலையிலே நம்பி வந்திருக்க நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் வேதம் வெட்ட வெளிச்சமாய் சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு நீதி உண்டாகும்.